ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜிட்ரேட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம இன்றைக்கி வீட்டிலையே கெட்டி தயிர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பசும்பால் தான் யூஸ் பண்ணுறேன். பசும்பாலில் கெட்டி தயிர் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பாக்கெட் பால் வாங்கினாலும் இதே மெத்தட்லேயே நீங்கள் பண்ணலாம். 1/2 லிட்டர் பசும்பாலை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு நல்லா பொங்க காய்ச்சினீங்கன்னா தான் தயிர் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா பால் பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சு இதை அப்படியே கரண்டியால் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சிடணும். திருப்பியும் பசும்பாலுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதுக்காக நான் 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ பாக்கெட் பால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பொங்கி வந்தோன்னா ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஆற வச்சுக்கலாம். பசும்பாலில் எவ்வளோ பால் ஆடை நிறையா இருக்கும், அதனால் நான் அதை அப்படியே வடிகட்டிடுறேன். இந்த பால் ஆடையை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இந்த பால் ஆடை எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து நம்ம பட்டரும் எடுக்கலாம். இந்த பால் ஆடையை யூஸ் பண்ணி பட்டர் எடுக்கலாம் வீட்டிலையே. இப்போ பால் நல்லா கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும், நல்லா ஆறி இருக்கணும். அதே மாதிரி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுடுங்க. இதை அப்படியே 8 ஹவர்ஸ் விட்டுடலாம். இப்போ நைட் 10 o'clock உரப்பு ஊற்றுறீங்கன்னா மார்னிங் ஒரு 6 o'clock உங்களுக்கு கெட்டி தயிர் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் கெட்டியான தயிர் ரெடி ஆகிடுச்சு. நல்ல கெட்டியாக கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்ல வாசனையான தயிர் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தயிர் உரப்பூற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.